தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வாச்சாத்தியின் அந்த வழியை இந்த இடத்துல பேசணும் என்பது வெற்றி. ஒரு வெற்றியாக ஒரு கீழ் நீதிமன்றத்திலேருந்து அதோட வெற்றியை எடுத்துகிட்டு உயர் நீதிமன்றத்திலையும் அந்த வெற்றியை கொண்டு இப்போ நிப்பாட்டியிருக்காங்க. இப்போது தோழர் சொன்ன மாதிரி அந்த வெற்றி உண்மையான மக்களின் வெற்றியாக நிரூபிக்கப்படணும்னா இன்னும் சில மாதங்கள் கூட நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கு. அதில் வந்தோடனே தோழர்கிட்ட கேட்டேன். தோழர் சொன்னாங்க, அது இன்னும் சில ஆண்டுகள் எடுத்துக்குமா அப்படின்னு கூட நான் கேட்டேன். இல்லை சில மாதங்கள்லேயே அதை முடிக்கிறதுக்கான வழிகளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் அந்த வாச்சாத்தியின் அந்த நிகழ்வை விளக்கும் பொழுது நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு போர்க்காட்சி விளக்குறது மாதிரி இருந்துச்சு. ஒரு போரில் எந்த மாதிரி ஒரு கிராமங்களில் ஒரு இலங்கையில் நடந்த யுத்தமாகட்டும், எந்த ஊரில் நடந்த யுத்தங்களின் போது அங்கே அந்த மக்கள் மீது அந்த இராணுவ வீரர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் செலுத்தக்கூடிய அந்த அத்துமீறல் இருக்கு இல்லையா, அதை விளக்குச்சு. வெறுமனே பாலியல் செயல்கள் செய்தது மட்டுமே இல்லாமல் மனித வக்கரங்கள் அப்படியே கொட்டியிருக்காங்க. ஒரு அதிகாரத்தை அவங்க கையில் கொடுத்துட்டா அந்த அதிகாரத்தை எப்படியெல்லாம் அத்துமீறலாம், அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அப்படின்னு மோசமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த வாச்சாத்தியில் நிகழ்ந்த இந்த பெரு நிகழ்வு தான். ஆனால் இன்னமும் அந்த நிகழ்வுக்கான அந்த எளிய மக்களுக்காக நின்று அந்த நீதியை வாங்கிட்டு இந்த இடத்துல நின்று கட்டாயமாக மீண்டும் அதை நாங்கள் வெற்றியில் தான் கொண்டு போய் நிப்பாட்டோம்னு போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் இன்னைக்கும் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் மீதான வன்முறைகள் தொடர்தானா தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. உண்மையாலேயே இப்படி ஒரு நிகழ்வை மீண்டும் நிகழ்த்திடக்கூடாது, அப்படி நிகழ்த்திட்டா என்ன பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுக்கு இப்படி நடந்தால் நமக்கும் எதிராக நீதிமன்றம் ஒரு நாள் தீர்ப்பு சொல்லிடுற பயத்தை ஒவ்வொரு அதிகாரிகள்கிட்டையும் இந்த தீர்ப்பு ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு. அதே நேரத்தில் இந்த அதிகாரிகள் எல்லாம் எப்படி நம்ம இது ஒரு உதாரணம், அதிகாரிகளோட அத்துமீறலுக்கு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதிகாரிகள் எப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுங்கிறதுக்கு எப்படி ஒரு உதாரணமோ, அதே மாதிரி அதிகாரிகள்லாம் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கான எந்த நடைமுறையுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இன்றைய சூழல் வரைக்குமே அதிகாரிகள் எப்படி நடந்துக்கணும், ஒரு இடத்துல ஒரு இப்போ சாதாரணமாக நம்ம அதை பார்த்தோம்னா ஒரு வேலைக்கு ஒரு அரசு பணிக்கு போகிறவங்க அந்த அரசு பணியை தங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை மட்டும் தான் பார்க்குறாங்க. அது ஒரு மக்கள் பணியாக பார்க்கறது எவ்வளவு குறைவுங்கிறதுக்கு தான் இதையும் நான் சொல்கிறேன். என்னன்னா அத்துமீறதுக்கு இவ்வளவு வழிகள் இருக்குன்னு தெரிஞ்ச அவங்களுக்கு மக்களின் பக்கம் நிற்கிறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த வேலை திட்டமுமே அரசாங்கத்திட்ட இருக்கிற மாதிரி தெரியல. இந்த தீர்ப்புக்கு பிறகு அரசாங்கம் அதை ஒன்று மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசு ஊழியர்கள் இப்படி தான் மக்களை அணுகணும், அரசு ஊழியர்களுக்கான வேலைகள் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு, அதை நினைவூட்டுறதுக்கும் அதை சொல்வதற்கும் பயிற்சி பட்டறைகள் இந்த அரசு ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து வழங்கப்படணும். ஏன்னா மக்களை எப்படி பயன்படுத்த இந்த நிகழ்வை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு வேலை செய்வதற்கான ஒரு நிகழ்வு சும்மா கடந்து போயிடக்கூடாது. சும்மா கடந்து போறதுனால எந்த ஒரு வழியுமே கிடையாது. கன்ஃபார்மா ஆமா அதில் மக்களை துன்புறுத்தின ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வெறும் தீர்ப்பா மட்டுமே சொல்லிட்டு போறதுனால என்ன ஆகும்னா, ஆமா எனக்கு அந்த 250 பேர் மேலேயே பயங்கரமான கோபம் இருக்கு, அத்துமீறிட்டாங்க. ஆனா அத்துமீறாம செயல்படுறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை திரும்ப கொடுத்து அவங்களை திரும்ப இப்படியே நடந்துக்கன்னு ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒரு செயல் திட்டத்தை ஏன் அரசாங்கம் இன்னொரு கொடுக்காம இருக்குது தெரியவே இல்லை. ஏன்னா அரசாங்கங்கள் எப்பொழுதுமே சரி தொழிலாளர்கள் பக்கம்லாம் நிற்கிறது இல்லை. முழுக்க தொழிலதிபர்கள் பக்கம் நிற்கும், அதிகாரிகள் பக்கம் நிற்கும், அதிகாரத்தின் பக்கம் நிற்கும். அதோட முழுக்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே அரசாங்கம் ஒரு துளி கூட இந்த பாதிக்கோட பக்கம் நிற்கிறதுக்கு வழியே இல்லை. என்னன்னா அத்தனை பேரும் அதிகாரிகள் எப்படியெல்லாம் மூடி மறைச்சிடலாங்கிற வேலையை மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக இவங்க செஞ்சுருக்கலாம் சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய போரில் அவங்க வெற்றி பெற்று நிற்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ அரசியலுக்கு வரப்போறார் விஜய், அவர் தான் ஹீரோன்றாங்க. எனக்கு ஹீரோ அவர் இல்லை, இவங்க இல்லையா. மழை வெள்ளத்தில் நிவாரணம் கொடுக்க முடியும் இல்லையா, நிவாரணம் கொடுக்குறாங்க. அது நிவாரணம் இல்லை, இவங்க செஞ்ச உழைப்புங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இவங்க இந்த ஒரே ஒரு வழக்குக்காக நம்ம பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கோம். இவங்க இந்த ஒரு வழக்குக்காக மட்டுமே அவங்க போராடிட்டு இருக்கல. இன்ன வரைக்கும் எத்தனை வழக்குகள் இது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. அது பத்திரிகைகள் பேசி பொதுவெளியில் பேசினாங்க, அரசியல் கட்சிகள் பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காக
அதை வந்து ஒரு பொருளாக்கி நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறோம். ஆனால் நான் நினைக்கிறது நான் இந்த ஒரு கேஸுக்காக மட்டுமே உங்களை பாராட்டு விழா நடத்துகிறாங்கன்னு நான் நினைக்கல. எத்தனை கேஸுகள், அந்த கேஸ் வந்து பேப்பரில் கூட வந்திருக்காது. அத்தனை தீர்ப்புகள் அத்தனை எளிய மக்களுக்காக இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு கேஸுக்கு தீர்ப்பு வாங்குறாங்க. கோர்ட்டுடைய நடைமுறை தெரியும். ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தாலும் தெரியாது. மன உளைச்சல், பண உளைச்சல் போய் நின்று வச்சுக்கோங்க. என்ன ஆகுனா, நீ வந்து கொலை பண்ணல நிரூபின்னு போனா ஒருத்தர் நான் தாங்க கொலை பண்ணேன்னு உள்ள போயிடுவான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நடைமுறை தான் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல தங்களுடைய சொந்த நேரத்தையும் இந்த மன உளைச்சலையும் தாண்டி பணத்துக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த எளிய மக்களுக்காக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. உண்மையாலே அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாராட்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல முடிக்கிறது இல்லை. இவங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு பச்சை கொடி காட்டுறதுக்கு இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். சரி, நீங்கள் தொடர்ந்து போங்க, கூட நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இடமா அந்த இடத்துல நான் நினைக்கிறேன். இந்த செயல் வீரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மையம் கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.